ஹேடா ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான் பார்க்க போகிறோம். லைக் ஒரு குட்டி பாப்பாவுக்கு தான் 5 இயர்ஸ் இன்னைக்கு. ஸோ நம்ரிதா அவங்க பேர். ஸோ நம்ரிதாக்கு என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம ஃபிக்ஸி சார்பாகவும் மினி 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 ஹாப்பி பர்த்டே. ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்க நம்ரிதா. அவங்க அம்மா தான் ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ரிதா ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. அண்ட் என்ன சொல்கிறது, உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ அந்த குட்டி பாப்பாக்காக நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம்டா ஃபிக்ஸிஸ், ஓகேவா? அவங்க தான் ஜிமின் ஜி குக் தான் ஃபஸ்ட்டு பிஎல் தான் கேட்டாங்க. ஸோ நான் ஏன் 2 சேனல்லையும் போடக்கூடாது அப்படின்ட்டு யோசித்தேன். ஒரு சேனலில் ஜிமின் தான் அண்ட் இன்னொரு சேனல் ஜி குக். அவங்க கேட்ட மாதிரி பிஎல்லும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி என்னோடய பிஎல் சேனல்லையும் ஒரு 1 ஷாட்டு அண்ட் இங்கேயும் ஒரு 1 ஷாட்டு. அண்ட் அதுக்கப்புறமா நான் எப்பவும் எல்லா வீடியோஸும் சொல்கிற மாதிரி தான் அன்கட் சீன்ஸ் டெலகிராமில் தான் போடுவேன். அதோட லிங்க்கு இருக்கும். அண்ட் எஃப்எஃப் சேனலோடதும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னோடய இன்ஸ்டாவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுங்கிறவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். பார்த்துட்டு ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா? அண்ட் மறக்காமல் லைக்ஸ் போடுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்கள் வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்றது. அப்போ தான் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியும், ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? ஸோ மறக்காமல் கமெண்ட் சம்மஸ். ஸோ நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பர்த்டே ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ரிமைண்டர் கொடுங்க. இல்லை ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா இப்போது ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ரிமைண்டர் கொடுங்க, ஓகேவா? உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் இவங்களுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அது இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக தரேன், ட்ரை பண்ணுறேன் ஃபிக்ஸிஸ். அண்ட் அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜிம்மினோடது தான் பொறுக்கி தாய்மாமா ஏஜ் கேப் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஃபன்னாகவும் கொஞ்சம் அடித்தடி புரசலாக அப்படியெல்லாம் இருக்கும். ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனே எங்கே ஆரம்பிக்குதுன்னா உங்கள் வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்குது. கிச்சனில் உங்களோட அம்மாவும் அண்ட் அவங்க தம்பியான ஜிமினும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமின் ஏன் வந்தாருன்னா உங்கள் அம்மா கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அதனால தான் அவர் வந்திருப்பார். எதுக்குக்கா கூப்பிட்ட? காலங்காத்தாலேயே ஃபோன் பண்ணி வந்தே ஆகணும்னு வேறு சொன்னேன். என்னக்கா எதுக்குக்கா கூப்பிட்ட? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்டா. சொல்லு, அதான் வந்துட்டல, சொல்லு. என்ன சமைச்சிருக்கிற? எனக்கு வேறு ரொம்ப பசிக்குது. உனக்கு பிடிச்சதை தான் பண்ணியிருக்கேன், கவலைப்படாத. சரி சொல்லு, என்னத்துக்கு கூப்பிட்ட? அது ஒன்றும் இல்லை. எப்போ தாண்டா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற? ஏதே அந்த குட்டி பிசாசா, அந்த ராட்சசியவா? அதெல்லாம் என்னால் முடியவே முடியாதுக்கா. நீ வேற ஏன்க்கா? அதெல்லாம் என்னால், நான் கிளம்புறேன். இதுக்கு தான் நீ கூப்பிட்டேன்னு நான் கிளம்புறேன். டே நடிக்காதடா. உன்னை பற்றி எனக்கு தெரியாது பாரு. என்ன தெரியும்? டே நடிக்காதடா. உனக்கு எவ்வளோ பிடிக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் நான் இங்கே கூப்பிட்டேன். சரி என்ன சொல்லு, பிடிக்கும் தான். இப்போ அதுக்கு என்ன? டேய், உன் மாமன் என் புருஷன் சும்மா இல்லாமல் அவன் தங்கச்சிப்பா எனக்கு தான் ஏன் இவ்வளோ கட்டி கொடுக்கணும்னு ஒத்த காலம் நின்றுட்டுருக்கான்டா. ஏதே அந்த அந்த டயாங்க? ஆமாண்டா, அந்த டயாங்க தான். எனக்கு என்னன்னு தெரியாது. நீ தான் என்னோட பொண்ணை கட்டுற. அவ பெரிய ராட்சசிக்கா. அந்த ராட்சசி தானடா நீ லவ் பண்ணுற? எனக்கு தெரியாது. ஏதாவது ஐடியா பண்ணி என் பொண்ணு உனக்கு தான்ற மாதிரி பண்ணியே ஆகணும். என்ன பண்ணுறது? நானே ஐடியா பண்ணுறேன். நீ பண்ணுற வேலையில் கண்டிப்பாக உனக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டயாங்க கூட தான்
அவர் வந்து உங்களை காலேஜில் பிக்கப் பண்ணுறது ட்ராப் பண்ணுறதுலாம் அவர் தான் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ நீங்கள் எப்போ வெளியில் போகணுன்னாலும் டயாங்க தான் வந்து கூப்பிடுவீங்க. ஜிமினாக்கு வந்து கண்டுக்கவே மாட்டீங்க. ஏன்? பிகாஸ் எப்போ பார்த்தாலும் உங்களை வம்பு எடுத்துகிட்டே இருப்பார். அங்கங்கே உங்களை வந்து கிள்றது இப்படிலாம் வந்து ஜிமின் பண்ணுவார். அதனாலேயே வந்து நீங்கள் ஜிமின் பக்கமே போக மாட்டீங்க. டயாங்க தான் வந்து எங்கே போகிறதுனாலும் எது வேணாலும் டயாங்கிட்ட தான் அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போவும் அதே மாதிரி தான் வந்து டயாங்கோட ஹேண்டு செம்மையாக ஹக் பண்ணிட்டு தான் வரீங்க. அப்படி சிரித்து பேசிக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. அதை பார்க்குறாங்க உங்கள் அம்மாவும் ஜிமினும். ஜிமினுக்கா அவ்வளோ காண்டு, செம்மையாக காண்டு ஏறுது. உங்கள் அம்மாவும் பார்க்குறாங்க, ஜிமினை பார்க்குறாங்க. நல்லா காண்டில் இருக்கா, இன்னும் ஏற்றி விட்டால் கண்டிப்பாக நடந்துடும். டேய் பார்த்தல, அவள் எப்படி மாமா மாமா மாமான்ட்டு கூப்பிட்டுட்டு உருகிட்டு போகிறா. ஒரு தடவையாச்சும் நீ அவள் தாய் மாமாண்டா, ஒரு தடவையாச்சும் அவள் உன்னை மாமான்னு கூப்பிட்டுருக்காளா சொல்லு? எப்போ பார்த்தாலும் பொறுக்கிட்டு தானடா கூப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு நல்லா வந்து உசுப்பேற்றி விடுறாங்க உங்கள் அம்மா ஜிமினை. ஜிமினுக்கு செம்ம காண்டாகுது. அவர் வந்தால் அவங்க அம்மா காஃபி கொடுத்துருப்பாங்களா, அந்த டம்ளர் அப்படியே பிடிச்சி நல்லா க்ரிப் பண்ணுறாரு. அந்த டம்ளரே ஒட்டிஞ்சோரு போல் அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏறுது நல்லா ஏறுது அப்படின்னு உங்கள் அம்மாவுக்கும் இன்னமும் உசுப்பேற்றி விடுறாங்க. அவ்வளோதான், சர்ன்னு ஏறிடுச்சு ஜிமினுக்கு. கா உன் பொண்ணை நான் இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் பண்ணியே ஆகணும். என்ன பண்ணுவே தெரியாது, அவள் எனக்கு வேணும். பெத்தவ தானே நீ, ஐடியா ஏதாவது பண்ணு, இல்லை உன் பொண்ணை நானே தூக்கிட்டு போய் தாலியை கட்டிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து போயிடுறாரு. அவருக்கு செம காண்டு. நல்லபடியாக ஒரு ஐடியா போடணும். உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பி. என்ன பண்ணலாம் அப்படின்ற இதுலேயே தான் வந்து அவங்க ஒர்க்ஸும் வந்து யோசிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இதெல்லாம் இருக்காங்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. அப்போது வந்து உங்கள் அம்மா டிவி பார்த்துட்ருக்காங்க. அந்த டிவியில் ஒரு சீனை பார்த்ததுமே கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இதை கண்டிப்பாக சீக்கிரமே பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவங்களும் முடிவு பண்ணிட்டு அப்படியே ஸ்மிர்க் பண்ணுறாங்க. இப்படியே ஒரு 2 or 3 days போகுது. உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு உங்கள் அம்மா கிட்ட, இனிமேல் வந்து டயாங்க்கு சீக்கிரமாக வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன், நிச்சயதார்த்தத்தை ஒரு வாரத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாக்கா செம்ம கோவம், 2 பேருக்கும் சண்டை. அது எப்படி நீங்கள் வந்து உங்கள் தங்கச்சி பையனுக்கு வந்து கட்டிக்கலாம், ஏன் தம்பி இருக்கான், அதுவும் தாய் மாமா முறை அதிகம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. உன் தம்பிக்கெல்லாம் என் பொண்ணை கொடுக்க முடியாது, அவனை பார்த்தாலே வந்து எனக்கு எரிச்சல் ஆகுது, அவனெல்லாம் வந்து என் பொண்ணுக்கு கட்டி கொடுக்கவே முடியாது அப்படின்ட்டு வந்து ஜிமின் பற்றி இவ்வளோ இதாக உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு காண்டாகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறம்மா, அதான் அப்பா சொல்கிறாருல்லம்மா, அப்பா சொல்கிறத கேளுமா, நான் டைம் அம்மாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வேற சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு வந்து இன்னமும் காண்டாச்சு. இதப்பார், நீ கட்டினா என் தம்பியை தான் கட்டுற, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இந்த டேமம்மா இவன் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான். என்னாடி என் பொண்ணை மிரட்டிட்டு இருக்க, என் பொண்ணு நான் சொல்கிறத தான் கேட்பா, என் தங்கச்சி பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவா, என் தம்பியை தான் கல்யாணம் பண்ணி. இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கா என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உங்கள் ரூமுக்கு போயிட்டு டேங்க்கு தான் கால் பண்ணுறீங்க. சொல்றி செல்லாக்கட்டே, என்ன மாமா என்னாச்சுடி? திரும்பவும் இங்கே அப்பா அம்மா சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மாமா, எனக்கு கடுப்பாக இருக்கு. எதுக்கு சண்டை போட்டுட்ருக்காங்க? அப்பா உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு, அம்மா இல்லை என் தம்பியை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க மாமா. சரி, நீ என்ன சொன்ன? நான் வந்து உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னேன். என் அம்மா திட்டுது மாமா. அச்சோ சொல்ல குட்டி, மாமாவை அவ்வளோ பிடிக்குமா? கவலைப்படாத பொண்டாடி, நீ எனக்கு தான் அப்படின்ட்டு டேங்க் சொல்லும்போது உங்களுக்கு அப்படியே அவ்வளோ பிளெஸ்ஸிங்காக ஷையாக இருக்குது. போ மாமா, பொண்டாட்டியெல்லாம் கூப்பிடாத. ஏன்டி, நீ என் பொண்டாட்டி தானே ஆக போகிற, அப்புறம் என்ன? எனக்கு ஷையாக இருக்குது, போ மாமா, நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு காலாக கட் பண்ணிடுறீங்க. அப்படியே உங்கள் ட்ரீம்ஸு போகுது.
அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஒரு பிளானை இன்னைக்கு உங்கள் அம்மா போட்ட பிளானை கண்டிப்பாக இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டாங்க. ஜிமினுக்கும் கால் பண்ணி என்ன ஐடியான்னு சொல்லிடுறாங்க. ஏக்கா இது ஒர்க் அவுட் ஆகுமா? உன் பொண்ணு தான் பெருசாக வந்து பத்திரகாளி ஆட்டம் ஆடிடுவாக்கா, எப்படிக்கா அப்படின்ற மாதிரிலாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. டேய் இது ஒன்று தாண்டா வழி, இதை மட்டும் நடக்கலைன்னா நீ வந்து அவளை மறந்துட வேண்டியதுதான் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது, நான்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்து ஜிம்மின் சொல்கிறாரு. நீ சொன்னதையே பண்ணிடுறேன், பிரச்சனை வந்தால் நீ தான் பார்த்துக்கிட்டு சொல்லிட்டேன். டேய் முதல்ல நீ பண்ணுறா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ட்டு வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து உங்களோட தாத்தா பாட்டி எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ என்கேஜ்மெண்ட்டில் 2 என்கேஜ்மெண்ட்டு நாளைக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து உங்கள் தங்கச்சி வீட்டில், அதாவது உங்கள் அப்பாவோட தங்கச்சி வீட்டில் அவங்க வந்திருப்பாங்க. ஸோ பேசிக்கலி உங்கள் அத்தை மாமா டயாங்கி அண்ட் வந்து அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, லைக் சித்தப்பா பெரியப்பா, உங்கள் பெரியப்பா, உங்கள் சித்தி, இவங்க எல்லாருமே வந்து முந்தின நாளே வந்து எல்லாம் வந்திருப்பாங்க. பட் ஆனால் ஜிமினோட ஃபேமிலியிலேருந்து யாருமே வரல. ஏன்னா வந்து உங்கள் அப்பா வந்து கூப்பிட்டுருந்துருக்க மாட்டார். ஸோ அதனால் அவங்களும் வரல. உங்கள் அம்மாவுக்கு செம்ம கோபம். அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களும் வந்து கூப்பிடாத இடத்துக்கு எப்படி வர முடியும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் வந்து ஒரு கோவத்தில் தான் இருந்திருப்பாங்க. உங்கள் அம்மா தான் இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்கள் அப்பா கூட. எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் அப்பா அம்மாவா கூப்பிடாம இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இதே வந்து தப்பாக தெரியலையா? எனக்கு என்ன யாருமே இல்லைன்ட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் ஆமாப்பா, ஏன்ப்பா வந்து தாத்தா பாட்டியெல்லாம் கூப்பிடல, பாவம் தானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், அவங்க வந்தால் சும்மாவா இருப்பாங்க? என் பையன் இருக்கும்போது நீங்கள் எப்படி அப்படின்னு, அதெல்லாம் தேவையில்லாத வேலை. என்னாலாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது, அதனால தான் நான் கூப்பிடல அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. இதே வந்து உங்கள் அம்மாவுக்கு செம்ம கோவம், கடுப்பு. ஐயோ நீ என்ன வேணா பிஸ்ட்டு போயா, உன் பொண்ணு என் தம்பிக்கு தான் யா அப்படின்ற மாதிரி தான் உங்கள் அம்மாவும். அதுக்கு மேலே எதுவுமே வந்து உங்கள் அப்பா கிட்ட பேசலை. அப்படியே வந்து நைட் டைமு எல்லாமே வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ நீங்களும் டயாங்கும் வந்து மொட்டை மாடியில் தான் நின்று வந்து பேசிக்கிட்டு இருப்பீங்க. லைக் வந்து கொஞ்சம் என்ன தான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருந்தாலும் இப்போது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பு அப்படின்ற போகும்போது உங்கள் 2 பேருக்குமே ஒரு ஷைனஸ், அந்த தயக்கம் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் கேப் விட்டு தான் வந்து நின்றுட்டுருக்கீங்க. ஜிம்மினுக்கு செம்ம காண்டு ஆகுது. அவரும் பார்த்துக்கிட்டு தான் வந்து இருக்கார். ஸோ அவர் இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியாது அங்கே. அப்படி ஒளிஞ்சிக்கிட்டு தான் வந்து அவர் இருக்கார். அதுக்கப்புறமா அவங்கவுங்க ரூமில் எல்லாருமே வந்து ஸோ டைம் ஸ்கிப் ஆகி எல்லாம் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இதுதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் ஜிமினு ஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அக்கா நீ சொல்கிறன்னு தான் போகிறேன், போடா அப்படின்ட்டு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவாங்க. இப்போது வந்து ஜிமின் வந்து உங்கள் ரூமுக்கு தான் வராரு. ரூம் வந்து லாக்கெல்லாம் பண்ணல, ஸோ க்ளோஸ் தான் வந்து பண்ணியிருப்பாருங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிறாரு. இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காடி ரெடி ஆகுற, உன்னை விட்டா தாண்டி அப்படின்ட்டு வந்து உன்னை இப்படியே விட்டாலும் சரி வராது, அதனால் இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் நெக்கு கிட்டெல்லாம் வந்து ஹிக்கி மார்க்ஸாக ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ உங்கள் 2 பேருக்குள்ளார ஏதோ நடந்த மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணிக்கிறாரு. இப்போதைக்கு இது போதும், மிச்சத்தை அப்புறமா பார்த்துக்குவோம், கடவுள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து படுத்துக்கிறாரு உங்கள் பக்கத்தில். ஸோ உங்களை பக்கத்தில் இழுத்த மாதிரி தான் படுத்துக்கிறாரு. அவர் பக்கத்தில் இழுத்ததும் நீங்களும் வந்து ஜிமினோட செஸ்ட்டில் தான் வந்து படுத்துக்கிறீங்க. உங்கள் கை காலுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அவர் மேலே வந்து போட்டுட்டு தான் வந்து படுக்கிறீங்க. ஸோ அவர் படுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் தலையெல்லாம் நல்லா களைச்சி விட்டுருப்பாரு. கொஞ்சம் ட்ரெஸ்ஸு அங்கங்கே கொஞ்சம் இதான மாதிரி வந்து இது பண்ணியிருந்திருப்பார். அவரும் வந்து அவர் போட்டுட்டு இருந்த ஷர்ட்டையும் வந்து கழட்டி விட்டுருப்பாரு.
அப்படியே தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ இப்போவே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அந்த பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ எல்லாம் பரபரப்பாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெக்கரேஷன் பண்ணுறது அது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கே பண்ணால் தான் நாளைக்கு வந்து அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். மதியம் அதாவது ஒரு ஈவினிங் டைம் அந்த மாதிரி இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. ஸோ காலையிலேருந்து ஒரே பரபரப்பாக வந்து போய்கிட்டு இருக்கு. உங்கள் அம்மாக்கா அவங்க வந்து சீக்கிரமாகவே எந்திரிச்சு வந்து பார்த்துருப்பாங்க. அவ்வாடா இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை அவங்களும் மூடிட்டு அவங்க பாட்டிக்கு போயிடுறாங்க. ஸோ யாருக்கு என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியாது, எக்ஸப்ட் உங்கள் அம்மாவுக்கு ஜிமினுக்கு தவிர. இங்கே நல்லா வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஜிமினை ஹக் பண்ணி தான். ஸோ வந்து அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் நேரம் ஆகுது. நீங்கள் இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் ரிலேட்டிவ்ஸு அதாவது கசின்ஸு தங்கச்சி அக்கா அண்ணன் தம்பி இதெல்லாமே இருப்பாங்கல்ல. ஸோ அவங்கக்கிட்ட தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து போய் அவளை எழுப்புங்க, இன்னமும் தூங்கிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பியிருப்பாங்க. ஸோ வந்து போங்க போங்க, நாங்கள்லாம் போகல, நாங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு உங்களோட பெரியம்மா சித்தி இவங்க தான் வந்து உங்களை எழுப்புறதுக்கு வராங்க. உள்ளார வந்து பார்த்தவங்களுக்கு செம்ம ஷாக்குன்றத விட என்ன இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உடனே வந்து அவங்க கத்துறாங்க. அவங்க கத்துல எல்லாருமே வந்துடுறாங்க. லைக் வந்து உங்களோட பெரியப்பா சித்தப்பா அங்கே விளையாடிட்டு இருந்த உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அதாவது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. உங்கள் அம்மாவும் எதுவுமே தெரியாதவங்க மாதிரி அவ்வளோ வந்து பாத்தடி போன மாதிரி ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு வராங்க. என்னாச்சு என்னாச்சு, ஏன் கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன்னா ஜிம்மின் வந்து உங்களை ஹக் பண்ணிகிட்டு இருப்பாரு. நீங்களும் வந்து ஜிம்மினை ஹக் பண்ண மாதிரி தான் வந்து படுத்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் பார்த்ததுமே செம்ம ஷாக்கு. உடனே உங்கள் அப்பா தான் வேகமாக வராரு. உங்களை பிடிச்சி உழுக்கிறாரு. பா கொஞ்ச நேரம்ப்பா விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே வந்து ஷாக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம கோவம் உங்கள் அப்பாவுக்கு. உடனே வந்து லைக் உங்கள் பெரியம்மா சித்திலாம் இருக்காங்களா அவங்க தான் வந்து எழுப்புறாங்க. ஏய் எந்திரி போயன் எந்திரி. என்ன இது எழுப்பிக்கிட்டே இருக்கீங்க, போங்க எந்திரிடி அப்படின்னு சொல்லிட்டு லைக் கத்துனதுமே நீங்களும் வந்து எந்திரிச்சு உட்காடுறீங்க. உங்களை பார்க்குறாங்க, முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு, அந்த நெக்கு கிட்ட இது எல்லாத்தையும் பார்க்கணும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாக்கா அவ்வளோ சந்தோஷம் ஸ்மிர்க் பண்ணுறாங்க. வெளியில் தெரியாத மாதிரி ஸ்மிர்க் பண்ணுறாங்க. என்னடி நடந்துச்சிங்க? என்னம்மா எதுக்கு எல்லாரும் இப்போ இங்கே ரூமில் வந்து நின்றுட்டுருக்கீங்க, போங்க நான் தூங்குறேன். உங்கள் அப்பாக்கா செம்மக்கவும் பல்லாருன்னு உங்கள் கன்னத்தில் தான் விடுறாரு. உங்களுக்கு சமைச்சாக்கு பா எதுக்கு படிச்ச அப்படின்ற போது தான் ஜிம்மின் வந்து அப்போ தான் அவர் எந்திரிக்கிறாராமா. அவர் ஆல்ரெடி எந்திரிச்சிருந்திருப்பார். அப்போ தான் அவர் எந்திரிக்கிறாமா. எந்திரிச்சு அவர் உட்கார அவர் ஷர்ட் இல்லாமல் இருக்கிறது நல்லாவே வந்து தெரியுது. என்ன ஒரு சவுண்டாக இருக்குது அப்படின்னு லைக் வந்து உடம்ப முறுக்கிட்டு அவர் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. லைக் வந்து அவரும் ஆக்ட் பண்ணுறாரு. எல்லாம் வந்து ஐயோ பார்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு லைக் பெட்ஷீட் வந்து வச்சு அவரோட பாடியை வந்து அவர் கவர் பண்ணுறாராமா. அம்மா பெரியம்மா அப்படின்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்கள் பெரியப்பாக்கா செம்மக்காவும் ஜிம்மினுக்கு பல்லாருன்னு ஒரு அறை. என்ன வேலைட பார்த்து வச்சிருக்க? அது மாமா என்ன வேலை பார்த்து வச்சிருக்க ஜிமின், இதுதான் வந்து நீ பண்ணுறதா? அது மாமா அது அவனை எதுக்கு இப்போ திட்டிக்கிட்டு இருக்கீங்க? இவ வந்து ஒத்துக்காமல அவன் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சித்தி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன பேச்சு பேசுகிற, இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா போதும் போதும் மாமா பாருங்க எப்படின்ட்டு, இன்னமும் வந்து 2 பேருக்கும் வந்து பிடிக்காமலாம் பண்ணி இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னமும் வந்து
லைக் உங்களுக்கு புரியல என்ன நடக்குதுன்ட்டு. உங்கள் அப்பா அடித்தது மட்டும்தான் உங்கள் மண்டையில் இருக்குது. அப்படியே கண் கலங்கி நீங்கள் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க. டயாங்க்கெல்லாம் வந்து அவருக்கு மனசே இல்லை. அவர் அப்போவே அங்கேருந்து கிளம்பி வந்து போயிருந்திருப்பாரு. ஏன்னா அவங்களோட அப்பா அம்மாவும் தானே அங்கே இருந்திருப்பாங்க. எல்லாருக்குமே வந்து செம்ம இதாயிருச்சு. டயாங்க்கு மனசே இல்லை, ரொம்பவும் இந்த ஹர்ட் ஆயிடுச்சு. அவர் அங்கேருந்து கிளம்பியே போயிருந்திருப்பாரு. லைக் வந்து அவங்களோட அம்மா தான் என்னன்னா இது இப்படி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறதுக்கு தான் வந்து இதெல்லாம் வந்து ஏன் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை தங்கச்சி, போதும் நிறுத்துங்க. உடனே உங்கள் பெரியம்மா தான் முதல்ல நிறுத்துங்க, விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்காம எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ வந்து சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த பிரச்சனை பெருசாகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ உங்ககிட்ட தான் உங்கள் பெரியம்மா கேட்குறாங்க. உங்களை உழுக்குறாங்க. இதை பாரு, நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்ட்டு உங்கள் பெரியம்மா கேட்குறாங்க. என்ன பெரியம்மா, உனக்கு ஜிமினை பிடிக்குமா? அவங்க வந்து கேஷுவலாக தான் கேட்குறாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு பிடிக்கும் அப்படின்றீங்க. அவங்க கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க உங்களுக்கு வந்து டயாங்கோ மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு. லைக் அந்த மாதிரி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அவள் சொல்லிட்டால, இன்றைக்கி வந்து டயாங்க்கு என்கேஜ்மெண்ட்டாக இருந்தது, ஜிமின் கூட பண்ணிடலாம், போய் எல்லாம் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உங்கள் அப்பாவுக்கெல்லாம் கோவம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அத்தைக்கு அதை விட கோவம். லைக் வந்து அவங்களும் ஒரு ஆசையாக இருந்திருப்பாங்களே, என் அண்ணன் பொண்ணையே வந்து எனக்கு மருமகளாக போகிற அவங்களோட ஆசை, அது எல்லாமே இதானது. செம்ம கோவம். லைக் கோவம் சண்டை போட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. உங்கள் அம்மாக்கா அவாடி இனிமே யாராலையும் வந்து பிரிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அவங்களோட பார்ட்டுக்கும் வந்து அவங்க மேலே சந்தேகம் வந்துடக்கூடாதுல. என்ன வேலை பார்த்து வச்சிருக்கு ஜிமின், இப்படி தான் பண்ணுவியா? என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டியேடா. எது அடியே கிராதகி, நீ தானடி ஐடியா கொடுத்த, இப்போ அப்படிவா அடி பல்ட்டி அடிக்கிற அப்படின்ற மாதிரி தான் ஜிம்மின் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ கேவலமாக இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை ஜிமின். என் பொண்ணு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன், கடைசியில் உன்னாலேயே என் பொண்ணோட வாழ்க்கையே வீணாக போச்சு. இதுதான் உன் தம்பி அப்படின்னு நல்லா எனக்கு அப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் அம்மா அப்படியே வந்து அவ்வளோ ஆக்டிங், ரொம்ப ஹார்ட் பிரேக்கனா அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்து எல்லாருமே உண்மைன்னு நம்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் அப்பாவும் விடுடி என்ன பண்ணுறது, இதுக்கு தான் அப்போவே அவனை வீட்டில் சேர்க்காதன்னு சொன்ன, பாத்தியா என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான்னு. எனக்கு மட்டும் என் தம்பி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலங்க. அவனை மட்டும் சொல்லாதீங்க, உங்கள் பொண்ணும் தானே ஒத்துழைச்சிருக்கா, அவனை மட்டும் சொல்லி என்ன பிரயோஜனம்? உங்கள் பொண்ணுக்கும் பிடிச்சி தானே எல்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு அந்த பிட்டியும் போட்டுடுறாங்க. உங்கள் அப்பாவும் அதுவும் சரிதான், 2 பேருக்கும் விருப்பம் எல்லாமே நடந்திருக்கும், அவளுக்கு விருப்பம் எல்லாமே அவன் தொட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி தான் வந்து. ஏன்னா வந்து விருப்பம் இல்லைன்னா லைக் கத்திருப்பாங்க, அந்த சவுண்டெல்லாம் வந்து வந்திருக்குல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்ற போது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கா லைக் வந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அவங்களும் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. உங்கள் அம்மா அப்படியே ஜிமினை பார்த்துட்டு அப்படியே ஸ்மெர்க் பண்ணிட்டு விங் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஜிமினும் ஸ்மெர்க் பண்ணுறாரு. பாடா பிளானே ஒரே வழியாக சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கும் சரி ஜிமினுக்கும் அவ்வளோ ஹாப்பி. அப்புறம் முன்னாடி நைட்டு என்கேஜ்மெண்ட்டில் மீட் பண்ணலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு லைக் உங்கள் லிப்ஸில் ஒரு பீக் பண்ணிட்டு அவர் அங்கேருந்து அவரோட ஷர்ட்டை மட்டும் போயிடுறாரு. உங்களுக்கு என்னடா நடந்துச்சு இப்போ அப்படின்ற மாதிரி ஒன்றுமே புரியலை. அது வரைக்குமே டைமும் ஸ்கிப் ஆகிருது. உங்களை வந்து என்கேஜ்மெண்ட்க்கு ரெடி பண்ணிடுறாங்க. உங்களோட தாத்தா பாட்டி விச் மீன்ஸ் ஜிமினோட அப்பாவும் அம்மாவும் அவங்களும் வந்து வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் வேறு என்ன பண்ண முடியும்? அவங்களும் வந்து வந்துடுறாங்க. அண்ட் வந்து ரிலேட்டிவ்ஸும் வந்து வர ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே வந்து இப்போது ஜிமினா செம்மையாக வந்து அவரோட என்கேஜ்மெண்ட்டில் ஸோ செம்மையாக வந்து ரெடியாக நின்றுட்டுருக்காரு. அவ்வளோ அழகாக கார்ஜியஸாக உங்களையும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் உங்கள் ஃபேஸில் வந்து அந்த சிரிப்பு சந்தோஷம் அது எதுவுமே இல்லை, சோகமாக தான் இருக்கீங்க. உங்கள் அம்மாவா சிரிச்ச மாதிரி எப்படிம்மா என்னால் சிரிச்ச மாதிரி இருக்க முடியும்?
புரியுது, புரியுது. உன்னோட நிலைமை புரியுது. பாரு சொந்தக்காரங்கலாம் வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி நீ இப்படி சோகமா இருந்தா என்னத்துக்கு ஆகுறது? நாங்க என்னமோ உன்ன வற்புறுத்தி பண்ற மாரிலாம் நெனப்பாங்க. கொஞ்சமாச்சும் சந்தோஷமா இருக்கிற மாரி இரு. அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கும் வந்து வேற வழி இல்லாம நீங்களும் வந்து சந்தோஷமா தான் இருக்கீங்க அப்படின்ற மாரி தான் காட்டுது. ஸோ அது எல்லாருமே பார்க்கும்போது, ஓகே இவளுக்கு பிடிச்சிருக்கு போல. ஸோ ஹாப்பி தான் எல்லாருக்குமே அப்படின்ற மாரி அவங்களும் அந்த இத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஜிமினுக்கா அவ்ளோ ஹாப்பி. வந்து இப்போ வந்து ரிங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற டைமு. ஜிமின் தான் உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாரு. பிடிச்சி ரிங் போட்டு விட்றாரு. நீங்களும் வந்து ரிங்கு போட்டு விடுறீங்க. அவ்வளோ ஹாப்பி. ஜிமின் உங்கள் வெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணி பக்கத்தில் இழுத்து அப்படியே உங்கள் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே காதில் வந்து லைக் ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறாரு. பொண்டாட்டி இன்னும் 2 டேஸில் நீ முழுசாக என்னோடதாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுமே நீங்கள் அப்படியே வந்து ஒயிட் ஐஸில் பார்க்குறீங்க ஜிமினை. அவர் அப்படியே வந்து அவர் லைக் வந்து விலகி போயிடுறாரு. அப்படியே அந்த நைட் அப்படியே போகுது. அந்த ஃபோட்டோ செஷன்ஸு, கப்புள்ஸாக ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்ற மாதிரி இது எல்லாமே வந்து போகுது. ஜிமின் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு 2 டேஸ்லேயே வந்து மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று விஷயம் நடந்ததுக்கப்புறம் அதை டிலே பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால ஸோ 2 டேஸ்லேயே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. நீங்களா ரூமை விட்டு வெளியில் வரவே இல்லை. டயாங்க்கு கால் பண்ணுறீங்க. பட் ஆனால் டயாங் எடுக்கவே இல்லை. உங்கள் ஃபோனை கொஞ்சம் கூட எடுக்கவே இல்லை. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்கள் நம்பரையே பிளாக் பண்ணியிருப்பார். உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து டயாங்க தான் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இதில் இருந்திருப்பீங்க. பட் ஆனால் இப்போது இப்படி நடக்கிறது வந்து உங்களால் வந்து அது என்ன எப்படி அதை அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைமையிலேயே நீங்கள் வந்து இல்லை. உங்கள் அம்மா தான் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா உங்களோட தாத்தா பாட்டி வீட்டு விச் மீன்ஸ் ஜிமினோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே வந்து எப்பவும் போல் அங்கே வந்து சில ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நடக்குது. உங்கள் அம்மா தான் போகிறாங்க. போய் அவங்க அம்மா கிட்ட, அம்மா ஜிமின் எங்கம்மா? அவன் ரூமில் தாண்டி இருக்கான், போய் பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவும் வந்து ஜிமினு அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிட்டு உள்ளார போகிறாங்க. வாக்கா அப்படின்னு அவங்களும் உள்ளார போய் கதவை மூடிடுறாங்க. அவ்வளோதான் உங்களுக்கு சந்தோஷத்தில் 2 பேருமே அவ்வளோ ஹக் பண்ணிக்கிறாங்க. டே தம்பி நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகிருச்சுரா. ஆமாங்க்கா செம்ம கேடுதாங்க்கா. நீ எப்படியோ உன் பொண்ணை இனிமே எனக்கு தான் 2 நாள்லயே கல்யாணம். உன் பொண்ணு இனிமே என் பொண்டாட்டி. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குதுடா தெரியுமா ஜிமினு. நான் ஆசைப்பட்டது நடந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து யார் பார்த்துருப்பாங்க அப்படின்னா ஜிமினோட அம்மா பார்த்துருந்துருப்பாங்க. அவங்களுக்கு ஷாக்கு, என்னத்தடா பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் வந்து என்னடா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கு ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அம்மா நின்றுட்டுருக்காங்க. அம்மா அவங்களும் உள்ளார வந்து என்ன வேலை பார்த்தீங்க என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களும் வந்து இதுதான் நடந்துச்சு இப்படிதான் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. 2 பேரோட காதையும் பிடிச்சி திருகுறாங்க. என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க 2 பேரும்? இப்படிதான் பண்ணுவீங்களா? அவன் உன் பொண்ணுடி, உன் பொண்ணுக்கு இப்படி பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி இது உங்க அம்மாவை பிடிச்சி காதை திருகுறாங்க. அங்கடி அவன் உன் அக்கா பொண்ணுடா, தாய் மாமனா இருந்துக்கிட்டு இந்த வேலை பார்த்து வச்சிருக்க. இப்படிதான் நான் உன்னை வளர்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம், ஆமாம்மா விட்டுமா வலிக்குதுமா எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைம்மா, உன் பொண்ணு தாம்மா எனக்கு ஐடியாவே கொடுத்தா, அவளை பிடிச்சி கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே கையை தட்டி விட்டுறாங்க. காது பிச்சு வந்துடும் போல அந்த மாதிரி வந்து இதாகுது. ஏன்டி இந்த வேலை உனக்கு? பாவண்டி அந்த டேங்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. கஷ்டப்பட்டா பட்டுட்டு போகிறான். என் பொண்ணு நான் என் தம்பிக்குன்னு எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். திடீர்னு வந்து அவங்க தங்கச்சிக்குன்னா நான் எப்படி ஒத்துக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி பிளானிங்கு. அதுக்குன்னு இதுவாக தான் பண்ணணுமா? ஐயோ, உங்கள் 2 பேரை வச்சுக்கிட்டு பாவம் அந்த புள்ள. அந்த பையன்தான் பாவம். என்ன அந்த பையன் ஆக போகிறானோ தெரில. இவனை கட்டிக்கிட்டு ஏமா இப்படிலாம் 2 பேரும் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் வந்து வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுவும் வந்து அப்படியே வந்து 2 டேஸும் போகுது.
அண்ட் வந்து மேரேஜ் டேவும் வருது. ஜிமினுக்கு செம்ம ஹாப்பி உங்களை மேரேஜ் பண்ணுறோன்னு. உங்களுக்கு அதை விட செம்ம உங்கள் அம்மாவுக்கு ஹாப்பி. அவங்க எல்லாருமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போயாச்சும் டயாங் கிட்ட பேசலான்னா டயாங் ஆஹா நோ வேஸ், எதுவுமே வந்து ஒரு கான்டாக்டே பண்ண முடியல. அவங்க அப்பாவுக்கும் வருத்தம் தான். ஸோ தங்கச்சி பையனுக்கு கொடுக்கணும்னு இருந்தது. பட் ஆனால் இப்படி ஆகிருச்சு. அவங்க தங்கச்சி சண்டை போட்டு போனது தான். அவங்க வந்து மதிக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்தும் கூட அவங்க வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ அந்த கொஞ்சம் வருத்தம் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ வந்து உங்களையும் வந்து கூட்டிகிட்டு வராங்க. நீங்களும் வந்து உட்காடுறீங்க. ஜிமினா செம்ம அழகாக இருக்கேடி நீ பொண்டாட்டி அப்படின்ட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம கோவம். ஏன்னா வந்து உங்களுக்கு தான் தெரியும் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது யாருமே நம்பவும் மாட்டாங்க சொன்னா அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. முறைக்காத பொண்டாட்டி, முறைக்கும் போது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு வந்து அப்படியே வந்து தாலி கட்டுறதும் வந்து மேரேஜும் முடியுது. அண்ட் இதோட இந்த பாட்டை வந்து முடிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு வேணும் அப்படின்னா வந்து போனஸ் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோஸ் எப்படி இருக்குன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? அண்டு அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 10 பேர், 10க்கு மேலே ஒரு போனஸ் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டுமே போனஸ் வரும். இல்லைன்னா அவங்க மேரேஜ் முடிஞ்சிச்சின்றதோட நான் நிறுத்திடுவேன். அவ்வளோதான். பை பை.